இயல் 7 துணைப்பாடம் கேலோ இந்தியா. பாடம் அறிமுகம். விளையாட்டிற்கு வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் உண்டு. அவை ஒரு நபரை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் ஆக்குகின்றன மற்றும் குழு உணர்வை வளர்க்கின்றது. தலைமைத்துவத்திறன், இலக்கை நிர்ணயித்தல் மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவை வளர்க்கப்படுகின்றன. வாழ்க்கை மதிப்பு. வாழ்க்கையில் விளையாட்டின் முக்கியத்துவம் சமகால பாடங்கள் பற்றிய அறிவு மற்றும் ஒன்றாக விளையாடுதல். அடுத்த மாதம் பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா நடத்தப்பட உள்ளது. பள்ளியில் உள்ள அனைத்து குழந்தைகளும் மிகவும் உற்சாகமாக இருந்தனர். எல்லோரும் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். விழாவின் அட்டவணை தயாரிக்க சிறப்பு வகுப்பு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் உற்சாகமாக கேள்விகள் கேட்கிறார்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார்கள். தீபக்: ஐயா, ஆண்டுதோறும் விளையாட்டு விழா கொண்டாடப்படுகிறது. ஆனால் இந்த ஆண்டு அதற்கு ஏன் இவ்வளவு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன? ஆசிரியர் விரிவாக தெரிவிக்க விரும்பினார். நம் நாட்டில் கேலோ இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனவே அதிகமான குழந்தைகள் கேலோ இந்தியா திட்டத்தில் பங்கேற்கும் வகையில் இந்த ஆண்டு நம் பள்ளியில் ஆண்டு விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஏற்பாடு செய்ய போகிறோம். ராஜா: ஐயா, கேலோ இந்தியா திட்டம் என்றால் என்ன? ஆசிரியர்: நாட்டின் வளர்ச்சிக்கு விளையாட்டு மிகவும் முக்கியமாக உள்ளது. இந்த திட்டத்தின் நோக்கம் நாட்டில் விளையாடப்படும் அனைத்து விளையாட்டுகளுக்கும் வலுவான அடித்தளத்தை உருவாக்கி இந்தியாவை ஒரு சிறந்த விளையாட்டு நாடாக நிலைநிறுத்துவதன் மூலம் விளையாட்டு கலாச்சாரத்தை அடிமட்டத்தில் இருந்து மீட்டெடுப்பதாகும். ஜெயா: இதற்காக இந்த திட்டத்தில் அரசு சிறப்பாக கவனம் செலுத்தும் சிறப்பு விஷயங்கள் என்ன? ஆசிரியர்: கிராமப்புற மற்றும் பழங்குடியின பகுதிகளில் உள்ள விளையாட்டுகளை ஊக்குவிப்பதற்கும், பெண்களின் அதிகபட்ச பங்களிப்பை உறுதி செய்வதற்கும், மாற்றுத்திறனாளிகளிடையே விளையாட்டில் ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கும் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. ராமு: ஐயா, விளையாட்டை ஊக்குவிக்க இந்த திட்டத்தின் கீழ் என்ன மாதிரியான வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றன? ஆசிரியர்: அகில இந்திய விளையாட்டு உதவித்தொகை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் 1000 தகுதியான மற்றும் திறமையான விளையாட்டு வீரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். தேர்வு செய்யப்படும் விளையாட்டு வீரர்கள் தொடர்ந்து 8 ஆண்டுகளுக்கு ரூபாய் 5 லட்சம் உதவித்தொகை பெற தகுதியுடையவர்கள் ஆவார். விளையாட்டு மற்றும் படிப்பு இரண்டிலும் வீரர்களை முன்னேற்ற முயற்சி மேற்கொள்ளப்படும். இது தவிர ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்க தேசிய உடல் தகுதி பிரச்சாரம் திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் 10 முதல் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் உடல் தகுதி சரிபார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான செயல்பாடுகள் மூலம் அவர்களுக்கு ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. பிரியா: ஐயா, கேலோ இந்தியா திட்டத்தில் எந்த விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன? ஆசிரியர்: முக்கியமாக வில்வித்தை, சைக்கிள் ஓட்டுதல், கபடி, டேபிள் டென்னிஸ், தடகளம், கால்பந்து, கோகோ, டென்னிஸ், பூப்பந்து, ஹாக்கி, கைப்பந்து, கூடைப்பந்து, ஜிம்னாஸ்டிக்ஸ், துப்பாக்கி சுடுதல், பளு தூக்குதல், குத்துச்சண்டை, ஜூடோ, நீச்சல், மல்யுத்தம் மற்றும் யோகா. தீபக்: ஐயா, இந்த விளையாட்டில் அனைவராலும் பங்கேற்க முடியுமா? ஆசிரியர்: இல்லை, இந்த திட்டத்தில் பங்கேற்க சில தகுதிகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. அவற்றை விரிவாக கூறுகிறேன், கேளுங்கள். 17 வயதுக்குட்பட்ட விண்ணப்பதாரர்கள் 17 வயதுக்குட்பட்ட பிரிவில் பங்கேற்கலாம். 21 வயதுக்குட்பட்ட விண்ணப்பதாரர்கள் 21 வயதுக்குட்பட்ட பிரிவில் பங்கேற்கலாம். இந்த திட்டத்தில் பங்கேற்பவர் இந்திய குடிமகனாக இருப்பது கட்டாயமாகும்.
விளையாட்டுகளில் செயல்திறன் அடிப்படையில் வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தீபக்: ஐயா, நேற்று செய்தித்தாளில் கேலோ இந்தியா ஸ்கூல் கேம்ஸ் பற்றி படித்தேன். இது கேலோ இந்தியாவிலிருந்து வேறுபட்டதா? ஆசிரியர்: இல்லை. கேலோ இந்தியா ஸ்கூல் கேம்ஸ் என்பது கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் வரும் ஒரு திட்டமாகும். இப்போது அது கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. தீபக்: நாம் விளையாட்டுகளுக்கு நன்கு தயாராக வேண்டும். இதன் மூலம் இந்த திட்டத்தில் நாம் பங்கேற்க முடியும். அனைத்து குழந்தைகளும் ஒன்றாக, ஆமாம், கண்டிப்பாக நன்கு தயாராக வேண்டும்.